இந்த ஆண்டு கம்பத் திருநாஸ்தான மானம் பேச்சு போட்டி நடப்பதற்கான கூடிய நிகழ்வு ஆரம்பிக்கும். அதுக்காக சிறிய உரை அன்போடு வரவேற்பதற்கு மன்னிச்சோ கமர் அங்கீகரித்தவர் பழையதாக நடந்துகிற அண்ணன் பெரியவன் அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்களோடு முன்னாள் தலைவராக இருந்த இந்த தாக்குதல் திரு அருண் அவர்கள் இங்கே வருகிறார்கள். போட்டியை ஒருங்கிணைக்கிற நம்முடைய சபாபதி ஐயா அவர்களுடன் இங்கே வருகிறார்கள். அவர்களுடைய முன்னிலைக்கு இப்பொழுது இந்த போட்டி மிக சிறப்பாக தொடங்க இருக்கிறது. நாங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக அதிக அளவில் மாணவர்கள் பல பள்ளிகளிலிருந்தும் பெற்றோர்கள் ஆசிரியர் பெற்ற பொதுத்துறை நம்ம அனைவரும் என்னுடைய பாராட்டுதலை நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். போட்டியை பற்றிய சில அறிமுகத்தை விளக்கி சொன்னது மொத்தமாக உங்களுக்கான வெற்றி வாய்ப்பான கூடுதல் அதுக்கு தர என்பதுதான் இந்த ஒருங்கிணைந்த நோக்கத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். தலைப்புகள் 2. இந்த தலைப்புகளை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தலைப்பில் பேசலாம். உங்களுக்கு ஏன்னா அதை கூட்டிருந்தோம் 2 தலைப்புல ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுக்க மாணவர்களுக்கு இந்த கூடுதல் வாய்ப்பை வழங்குகிறோம். ஆனால் ஒரு முறைதான் பேசலாம். நான் இந்த தலைப்பு நல்லா பேசணும் வரும் இன்னொரு தலைப்பு தான் திறமாசி. ஆக நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு தலைப்பு மிகச்சரியான தலைப்பு. நீங்கள் அதை சொல்லிவிட்டு பேச ஆரம்பித்தால் அது எங்களுக்கு வாய்ப்பாக அமைது என்பதை கூட தெரிவித்துக் கொள்கிறேன். 5 நிமிடங்களில் ஒரு மணி ஓசை இழுக்கப்படும். 7 மணித்துளிகள் வரை உங்களுக்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிக்கு ஒரு சுற்று என்ற அளவில் இப்பொழுது மாணவர்கள் வந்திருக்கிறதுனால் அதை ஒரு சுற்று என்று வைத்துக் கொள்கிறோம். பள்ளிக்கு மட்டும் 2 சுற்றுகள். கல்லூரிக்கான போட்டி இந்த நடக்கும். இந்த இடத்திலே பள்ளிக்கான போட்டிகள் எது வரிசையில் இருக்கிற அதை 2 வகுப்பறைகளில் நடக்கும். அந்த வகுப்பறைகளை உங்களுக்கு நடுவத்தை பதிந்திருக்கிறார். நடுவர்களோடு வரவேற்க மகிழ்ச்சி அடைக்கிறார். அடுவதாக கோவில் கல்லூரியில் இருந்து பேராசிரியர் சங்கரதாஸ் அவர்கள் வருகின்றார். வினாடி பதிமாவதிகை பொதுவான தொகை அல்லது சீதாலட்சுமி கல்லூரியில் இருந்து தமிழ்துறை பேராசிரியர் ராவணாதிகிற செந்தல இதுபோல ஜெயகுமா உயர்நிலை கோயில் தமிழாசிரியர் ராவணாதிகிற கிருஷ்ணகிரி போலும் பார்க்க நம்முடைய கல்வி நிறுவனத்துடைய ஆசிரியர் கவிதா அவர்களும் வருகிறது. ராமசாங்கம் கல்லூரி கீதாவும் இந்த போட்டிக்கு 2 மாதங்கள் திட்டமிட்டு இந்த போட்டியை சிறப்பாக கொண்டு வைப்போம். பள்ளிக்கான 2 சுற்று காலை அடைப்போம். 3வது சுற்றில் முதல் இந்த 2 அமர்வுகளில் வெற்றி பெற்ற 2 மாணவர்களை மீண்டும் ஒரு முறை பேசுவதற்கான அடுத்த சுற்று அதே வேலைக்கு தொடங்கலாம் அல்லது காலையிலே நமக்கு நேர மாணவர் தொடங்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய போட்டி என்பது கம்பனோடு நீங்கள் கொண்டிருக்கிற ஈடுபாட்டை வெளிக்கொண்டு வைக்கிற வாய்ப்பு. குறிப்பாக காரைக்குடி கம்மன் நிலையம் தலைமை சார்ந்த கம்மன் நிலையம் தான். இந்த அறநிலை விதைய பேச்சு நீங்கள் பேசினார் உள்ளே நீக்கிற மிகச்சிறந்த மேடையை நீங்கள் பேசம்பி என்பதை மனதில் வைத்து நோக்கும். இந்த கம்மன் திருநாளில் உங்களுடைய தனி பேச்சு அறிமுகமாகும் என்ற வாய்ப்பை கம்மனிடம் தருகிறது என்பதை அப்போது சொல்லி தந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக கம்மன் அடையாளத்தை தர திரும்பிட்டு ஆனால் பெரிய இந்த கல்லூரிகளாக இருந்தாலும் தங்களது இந்த தமிழ் ஆர்வம் வந்துள்ள நடுவர் துணிகளை முதற்கண் வரவேற்கின்றேன். அதோடு இந்தந்த அறந்தாவோ தலைவரை வந்து அவர்களை புதல்வர் வந்துள்ளார்கள் வந்துள்ளார்கள். அவர்களோட விசாரணை சேர்மன் அவங்க வந்துட்டாங்க உமாபதி. அடுத்து அறந்தாவ லட்சுமணனும் வந்திருக்கிறாரு. கல்யாணம் இந்த தேர்வுக்கு உன்னுடைய செயலாற்றி வருகிறாரு. அதோட விசாலம் சிக்கன்ஸ் நம்முடைய 2 பேருடைய ஈடுபாடுல நம்ம பாதியேற்றாங்க. அந்த வகையிலே அவர்களுக்கு நம்பிக்கை உதவியை தெரிவித்துக்கிறேன்.
உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் சம்பம் மேடை 2வது நாள் நிகழ்விலே வெற்றி பெற்ற மாணாக்கர்கள் இருவர் இந்த மேடையிலே அந்த கூட்டத்திலே பேசுவது என்பது ஒரு பெரிய வாய்ப்பு. அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும். நீங்கள் அத்தனை பேரும் சிறப்பாக பேச வேண்டும். வெற்றியாளர்களை அந்த மேடையிலே நாம் சந்திப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு அத்தனை பேரை மீண்டும் சொல்லினேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இந்த போட்டியை மிக திறமையோடு நடத்தி செல்வதற்கு நம்மோடு ஒத்துழைப்பதற்காக விசாலம் செப்பேட் சார்ந்த மாவதி அவர் மீது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல லட்சுமணன் அவர்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு காலை வரை அவர்கள் அந்த பதிவை திறந்து வைத்திருந்தார்கள். அது அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற நீங்கள் அனைவரும் முதல் பரிசு பிறகு எனக்கு அவாயருக்கு இருக்கிறது. அத்தனை பேரையும் நாங்கள் ஏற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே முதல் 2ஆம் இடம் பரிசு இருக்கிற மாணவியர்கள் நம்முடைய கம்பத் மேடையில் 2வது நாள் பேசுவதற்கு வாய்ப்பு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே அதுபோல நடுவருடைய தீர்ப்புக்கு நாம் நிச்சயமாக தலை சாய்க்க வேண்டும். அந்த தீர்ப்பை நாம் முன்னிறுத்தி இந்த போட்டியை வெற்றி பெறுவாங்க என்று சொல்லி அனைவரும் ஒவ்வொரு அறநிலையத்தைய மிகச்சிறப்பாக மதிய உணவு உங்கள் அனைவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் மதிய உணவு நம்ம நாட்டிலே சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அதை தாங்கள் ஏற்று அருள் கேட்டார். கமன் அணிக்குடியினுடைய தொடர் தடம் பற்றி நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வரைய நிற்கிற உங்கள் அனைவரையும் இப்பொழுது உங்களுடைய போட்டிகளுக்காக அதை பிரித்தால் மீண்டும் உங்களுடைய பரிசு பெற்றோர் பட்டியலை நீட்டுவதற்காக இங்கே மீண்டும் கூறுவோம். அனைவரும் இருந்து மதியம் இருந்து போட்டி முடிஞ்சிருச்சு கோயிலா இந்த 3 நாள் கமனோடு இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, பள்ளிக்கு எதிர்த்தா போல் இருக்கிற இந்த கட்டிடத்துக்கு செல்லும் கல்லூரிக்கு இந்த இடத்துக்கு அப்போது கேட்டுக்கொண்டு 5 நிமிடம் என்பது நீண்ட ஒரு முறை உங்களுக்காக பேச்சினுடைய கலைப்பு 5 நிமிடம் என்பது கட்டாயம். ஒரு 2 நிமிடம் கூடுதலாக 7 நிமிடம் நீங்கள் பேசலாம். ஆகவே 5 நிமிடத்துக்கு குறைவது என்பதும் ஒரு தகுதி குறைபாடாக இருக்கும். ஆகவே 5 நிமிடம் நிச்சயமாக நீங்கள் பேசுவதற்கு உங்களுடைய வளமையை பூட்டும் என்று சொல்லி 7 நிமிடம் வரை நீங்கள் பேசலாம். அதற்கு அனுமதி உண்டு என்பதையும் உங்களுக்கு தெரிவித்து, ஒரு மணி ஒலிக்கு ஒரு 5 மணித்துளிகள், 7வது மணித்துளி ஒரு மணி ஒலிக்கும். அதையும் நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளலாம். வேற ஏதேனும் சந்தேகத்திற்கு நடுவரோட தெரிந்துபடலாம் சொல்லி இப்பொழுது நாம் இந்த இடத்திலிருந்து பிரித்து மீண்டும் கூடுவோம் என்று சொல்லி அன்போடு நிகழ்கிறோம். பெரிய குடும்பங்கள் தங்களுடைய கேட்பை பதிவு செய்து கொள்ளுமாறு விழிப்புணர் நடக்கக்கூடிய போட்டியுடைய விதிமுறைகள் உங்களுக்கு தெரிந்தால் போட்டியுடைய விதிமுறைகளை சமயம் நீங்கள் 5 விட்டு வெளியிலிருந்து கூடுதலாக 2 மணிக்கு எடுத்துள்ளதாம். கண்டிப்பாக 5 மணிக்கு பேசி அந்த பிளாக் நம்பர் கூட்டிக்கோங்க. நாங்கள் பேச ஆரம்பிக்க சொன்னோம்னா நீங்க பேச ஆரம்பிக்க. மாணவர்களே, உங்களுடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அல்லது சைலண்ட் மோட்ல போட்டுக்கொள்ளு. உங்க போன் எல்லாமே ஃபிளைட் மோட்ல போட்டுங்க, இல்ல சைலண்ட் போட்டுங்க. அது யாருக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கு. அடுத்தவங்க தொந்தரவு இல்லாம என்ன கேட்டா பிளைட் மோட்ல கூட்டா பெஸ்ட்.